ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னால் நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தேன். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அந்த மாதிரி உட்காந்துக்குங்க. இதுக்கு பேர் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. பட்டர்ஃப்ளை அதாவது பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி அந்த தொடைப்பகுதியை நல்லா காலை உள்ளே வச்சு அந்த மாதிரி நல்லா தொடையை தரை நோக்கி அமுத்தி ப்ரெஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், வீடியோவில் இருக்கிற மாதிரி காலை அப்படி வச்சு ஒரு 5 செகண்ட் ஹோல்டு பண்ணுங்கள். மறுபடியும் அந்த பக்கம் வச்சு 5 செகண்ட் ஹோல்டு பண்ணுங்கள். இப்படி மாறி மாறி செய்யுங்க. இது 2வது எக்ஸசைஸு. இப்போ இதை 3வதாக செய்யுங்க. இப்போ இதனால் செய்யும்போது எப்படின்னா, தொடைக்கு நடுவால் இருக்கிற ஜவ்வு பகுதி முழுமையாக விரிவடையும். மேலே வீடியோவில் இருக்கிற மாதிரி ஃப்ரீயாக காலை தலைக்கு மேலே தூக்கலாம். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணினா மட்டும்தான் ஃப்ரீயாக கிக்கு மேலே ஏறும். ஸோ எக்ஸசைஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பட்டர்ஃப்ளையில் உட்காந்துக்கிட்டு முன்னாடி பாதத்தை தொடர்க்க ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்ததை பார்க்கலாம். இந்த மாதிரி ஹார்ஸ் ஸ்டான்ஸில் ஃபுல்லாக விரிச்சிட்டு நல்லா எந்த அளவுக்கு தொடையை விரிச்சிட்டு அங்கே பாருங்கள், கையை மேலேயும் தூக்கிக்கலாம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். நல்லா கீழே குத்தி அளவுக்கு உட்காந்து நல்லா எந்திரிங்க. ஜவ்வு உட்காந்து எந்திரிக்கும் போது உங்களுக்கு அடி ஜவ்வு பகுதி வலிக்கணும். இப்போ இந்த மாதிரி உட்காந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், அந்த இடுப்பு பகுதிகிட்ட அந்த கீழ் பேக் சைடு வருதுங்கள கால், அந்த கால் பகுதியை நல்லா ப்ரெஸ் பண்ணணும். தொடைப்பகுதியை நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுத்தி அமுத்தி எடுங்க. ஒரு 5 தடவை 2 பக்கம் மாறி மாறி பண்ணணும். இப்படி பண்ணும்போது மேலே பாருங்கள், கிக் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாக கிக்கு மேலே எந்திரிக்கும். ஏன்னா நெக்ஸ்ட்டு பஞ்சுக்கு அப்புறம் கிக்ஸ் தான் சொல்லித்தர போகிறேன். ஸோ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.